ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து மெல்லுக்கு தாங்க வந்திருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் இல்லை, நல்லெண்ணெய் இருக்குது, அது கொஞ்சம் நல்லா இல்லை சொல்லிட்டு சரி எண்ணெய் கொஞ்சம் வாங்க வந்துருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து வேப்பங்கொட்டை சீசனுங்க. இது வந்து வேப்பங்கொட்டை வாங்கி இதை உடச்சி இதுக்கு கொல்லைக்கு வந்து மருந்தாக யூஸ் பண்ணுறாங்களாம். அதனால் இங்கே பாருங்கள், இவங்களே காய வைக்கிறாங்க, காய வச்சு அள்ளி போடுறாங்க பாருங்கள். அள்ளி போட்டு உடைப்பாங்களாம், உடச்சி வயலுக்கு கொடுப்பாங்க பொழுது. இது கிலோ கணக்கில் வாங்கிட்டு போங்க பொழுது. இப்போ எண்ணெய் கேட்டதுனால எண்ணெய் எடுத்துகிட்டு வராங்க. நான் கொஞ்சம் அழுக்காக இருக்கேன், என்னை எடுக்காதன்னு சொல்கிறாங்க அந்த அக்கா, வீடியோ எடுக்காதன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து மல்லாட்டை எண்ணெய் இப்போ ஆடி வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். மல்லாட்டை எண்ணெய் நாங்கள் இப்போ வாங்க போகிறது வந்து நல்ல எண்ணெய்ங்க. எங்கள் வீட்டுக்காரி எப்பயுமே ரெகுலராக சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடுவாங்க. இட்லி தோசையில் வந்து எண்ணெய் பொடி போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், அதுக்கு நல்லெண்ணெய் வாங்குகிறாங்க. இது சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கார கையில் ஊற்றுறாங்க பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். தேங்காய் இப்போ யாரையும் எட்டுன்னு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இங்கே அதிகமாக தேங்காய் இருந்தால் வந்து விற்றுட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் பேர் எண்ணெய் ஆட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் விற்றுட்டு போயிடுவாங்க. இப்போ கரெக்டாக மணி 5:30ங்க. சாயங்காலமாக நாங்கள் ஒரு வேலையாக வந்தோம் கெடியலத்துக்கு. தம்பிக்கு வந்து ஆதார் கார்டெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எண்ணெய் இல்லையா, சரி அப்படியே வர வழியில் வாங்கிட்டு போயிடலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், 6 லிட்டர் நல்லெண்ணெய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஒரிஜினல் நல்லெண்ணெய். எப்போ வாங்காமல் நீங்கள் செக்கில் வாங்கி சாப்பிடுங்க. பாருங்கள், எங்கள் வீட்டுக்கார் ஜிபே பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், கெவுரு, உளுந்து, வெள்ளை உளுந்து, இங்கே பாருங்கள் பாசிப்பயிறு எல்லாமே இருக்குங்க. நம்மளுக்கு என்ன தேவை வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இன்னொருத்தவங்க வந்து எண்ணெய் 5 லிட்டர் வாங்க வந்துட்டாங்க. இது வந்து மல்லாட்டை எண்ணெய், கடலை எண்ணெய் சொல்லுவாங்கள்ல, அதுதாங்க மல்லாட்டை எண்ணெய். எண்ணெயெல்லாம் இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செக்கில் ஆட்டி இது மாதிரி மல்லாட்டை, எள், தேங்காய் வாங்கி எண்ணெய் ஆடி சாப்பிடுங்க. அதிகமாக பாக்கெட்டில் இருக்கிறத வாங்கி சாப்பிடாதீங்க, உடம்புக்கு இதாங்க நல்லது. இது வந்து 5 லிட்டர் கேனு. இந்த கேன் மட்டும் தனியாக 50 ரூபாங்க. நான் ஏற்கனவே தேங்காய் வாங்கினோம்ல, அப்போ 50 ரூபாய்க்கு கேன் வாங்கி தான் எடுத்துகிட்டு போனோம். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஆகிட்டா அவங்கள்ட்ட தான் போயிட்டு ஆடிட்டு வரணும். அவங்கள்ட்டே இருக்குது மல்லாட்டை, எள், தேங்காய் எல்லாமே இருக்குது. நம்ம காசு கொடுத்து வாங்கி ஆடி எடுத்துகிட்டு வந்துடலாம். கரெக்டாக 5 லிட்ரு. இங்கே பாருங்கள், ஏற்கனவே இது நல்லா சுத்தமான எண்ணெய் தான் இருக்குது, இருந்தாலுமே ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி தாங்க தராங்க. நல்லாயிருக்கு. புனல் வச்சு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி தான் தராங்க. எல்லாமே ஒரு ரேட்டு தாங்க. என்ன ஒரு 5 ரூபா 10 ரூபா தாங்க முன்ன பின்ன இருக்கும். அந்த 5 ரூபா 10 ரூபா பார்க்காம இது மாதிரி எண்ணெய் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லதுங்க, எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இருக்கிற எண்ணெயெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இழுப்பு எண்ணெய் கேட்குறாங்க. இழுப்பு எண்ணெய் வந்து விளக்கு ஏற்றுவாங்களாம். இங்கே பாருங்கள், இது வந்து நல்லெண்ணெய். இது 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்குறாங்க பாருங்கள். தலை தேய்ச்சி குளிக்கலாம், சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே நல்லது. வாரத்துக்கு 2 டைமாச்சும் வெய்ய நாளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் வாங்கிட்டு இது வந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே லோக்கலில் இருக்கவங்களும் மெல்லில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால் எல்லாருமே இங்கே வந்து தான் எண்ணெய் வாங்கிட்டு தான் போவாங்க. ஏன்னா கிராமத்தில் இருக்கிறதுனால யாருமே இப்போ கடையில் வாங்கி சாப்பிட மாட்டாங்க, ரேர் தான் பாக்கெட்டில் வாங்குறதெல்லாம். இங்கே பாருங்கள், 5 லிட்ரு மல்லாட்டை எண்ணெய், 1 லிட்ரு நல்லெண்ணெய் வாங்கியிருக்காங்க பாருங்கள்.
மல்லாட்டை எண்ணெய் சொல்லலாம், கடலை எண்ணெய் சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஊர் சைடு ஒரு ஒரு மாதிரி. இங்கே பாருங்கள், இப்போ வந்து என்ன எண்ணெய் எடுக்க போகிறாங்கன்னா இழுப்பை. இது வந்து தேங்காய் எண்ணெய் கேட்குறாங்க பாருங்கள். எவ்வளோ பியூராக இருக்குது பாருங்கள் தேங்காய் எண்ணெய். எவ்வளோ ஒயிட்டாக சூப்பராக இருக்கு பாருங்கள். இருக்கிறதுலே விலை அதிகம் வந்து தேங்காய் எண்ணெய் தான் பழகுதுங்க. எல்லா எண்ணெயுமே வச்சுருக்காங்க இங்கே. தேங்காய் எண்ணெய், மல்லாட்டை எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாமே ஆடி வச்சுருக்காங்க. யாரெல்லாம் இது மாதிரி எண்ணெய் செக்கில் வாங்கி ஆட்டி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது மாதிரி ஆடுற இடத்துலேயே வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இப்போ 2 லிட்டர் பாட்டில் வாங்குறாங்க பாருங்கள், அது வந்து இழுப்பை எண்ணெய். வாங்க அங்கே போய்ட்டு பார்க்கலாம். இழுப்பு எண்ணெய் ரொம்ப இதாக இருக்குங்க. எப்படி ரொம்ப டார்க்காக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களா. இது வந்து விளக்கு ஏற்றினா அவ்வளோ நல்லதாங்க சாமிக்கு. ரெகுலராக வாங்குவாங்களாம் இங்கே இழுப்பு எண்ணெய். எல்லாமே வடிகட்டி தான் ஊற்றுறாங்க பாருங்கள். ஃபில்டரெல்லாம் வடிகட்டி தான் கொடுக்குறாங்க. இது எப்படின்னா அந்த நெய் மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குங்க. ரொம்ப திக்னஸாக இருக்குது. இது கோயிலுக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு விளக்கேற்றினா அவ்வளோ நல்லது சொல்கிறாங்க. இழுப்பை எண்ணெய். இழுப்பு எண்ணெய் யாராச்சும் யூஸ் பண்ணிக்கிறீங்களா சொல்லிட்டு சொல்லுங்கள். இதை நானுமே இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். சரி வாங்கி விளக்கேற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு இங்கே பாருங்கள். அது ஏன்க்கா இப்படி இருக்குன்றேன். இது அவ்வளோ ஒரு நல்லதுமா, விளக்கு ஏற்றலாம் சாமிக்கு. இது சாமிக்கு தான் விளக்கேற்றதுக்கு வாங்கிட்டு போங்க எல்லாரும்ன்றாங்க. இங்கே பாருங்கள் 2 லிட்டர் வாங்கிட்டாங்க பாருங்கள். என்னென்ன வாங்கிக்கிறாங்க பாருங்கள். 5 லிட்டர் மல்லாட்டை எண்ணெய், 1 லிட்டர் நல்லெண்ணெய், 2 லிட்ரு இழுப்பு எண்ணெய், 6 லிட்டர் தேங்காய் எண்ணெய். எண்ணெய்க்கெல்லாம் வந்து காசு செலவு பண்ணலாங்க. சாப்பிட்ற விஷயத்துலாம் ஒன்றும் இல்லை, ஆரோக்கியமாக சாப்பிட்ணும். இங்கே பாருங்கள் எல்லாருமே இப்போ ஸ்கேனர் தான். நாங்களுமே அப்புறம் அதுக்கப்புறம் 1 லிட்டர் வாங்கிட்டோங்க. இங்கே பாருங்கள் தேங்காய் எண்ணெய். ஒரு தாங்க ஓனரு. அப்புறம் எங்களுக்குமே இப்போ போட சொன்னார் எங்கள் வீட்டுக்காரு. இங்கே பாருங்கள் எங்களுக்கு 1 லிட்ரு. சரி நாமளும் விளக்கேற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் 1 லிட்ரு வாங்கியிருக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு. நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்கு ஏற்றுவோம்ல, அப்போ வந்து விளக்கு ஏற்றலாம் இந்த எண்ணெயில் சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். இது மாதிரி யாரெல்லாம் இழுப்பு எண்ணெயில் விளக்கேற்றின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. நல்லெண்ணெய், மல்லாட்டை எண்ணெய். நான் முக்கால்வாசி பாதி நாள் வந்து நல்லெண்ணெய் தாங்க சமைச்சிக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் எள்ளு போட்டதுனால எள்ளு எண்ணெய் கொடுத்துட்டாங்க. அதிலே தான் சமைச்சிப்போம். பசங்க தலைக்கு ஊற்ற, எங்களுக்கு தலை குளிக்க, சாப்பிட எல்லாத்துக்குமே. இங்கே பாருங்கள் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். எப்படி இருக்குது சொல்லிட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் இதில் தேங்காய் ஆடியே வச்சுருக்காங்க பாருங்கள். ஆடி முடிச்சிட்டாங்க. இன்னும் அந்த இது அழலை, தேங்காய் துப்பி அழலை. இப்போ ஈவினிங் டைமாக இருக்கிறதுனால அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள் கேரி பேக் போட்டு தராங்க. வாங்கிட்டோம், கிளம்ப போகிறோம். வீடியோ எப்படி இருக்குது சொல்லிட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிராமத்து வாழ்க்கை இப்படி தாங்க இருக்கும். கிராமத்தில் மோஸ்ட்லி எல்லாருமே செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், மல்லாட்டெண்ணெய் இது மாதிரி தாங்க வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணுவோம்.
நீங்கள்லாம் எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.